பார்ப்போம் எப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சன்ரைசர்ஸ் டீமுக்குள்ள போயிடலாம். சன்ரைசர்ஸ் டீம் வந்து ரிட்டன்ஷனுக்கே அதிகமா ஸ்பெண்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுது? அப்படியே ஒருத்தரா சொல்லுங்க. பண்ணிதான் ஆகணும். ஏன்னா ஆல் பிளேயர்ஸ் பிக் பிளேயர்ஸ் அங்க இருக்கிற எல்லாருமே லாஸ்ட் இயருக்கு. ஓகே ஓகே, அப்படியே ஒருத்தரா சொல்லுங்க, அப்பதான் கரெக்டா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுல பேட் கமின்ஸ், ஹென்ரிக் கிளாசன், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட். ரிட்டென்ஷன் பாத்தீங்கன்னா நான் உனக்கு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன் பாரு. பேட் கமின்ஸ், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ஹென்ரிக் கிளாசன், 5 பேர் தானே பண்ணாங்க. ஆமா எஸ் 4 பேர் 4 பேர் 5 பேர். இந்த 5 பேர்ல யார் யாரெல்லாம் என்னென்ன ரிட்டென்ஷன்லாம் கரெக்ட்னு நினைக்கிறீங்க? அப்படியே மகேஷ் ஸ்டார்ட் பண்றா. இல்ல ப்ரோ 4 பேர் ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா எல்லாமே கரெக்டா தான் பண்ணிருக்காங்க. ஆப்வியஸா அவங்களோட கோர் இதை கரெக்டா ரிட்டைன் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஒர்த்து தான். நிதிஷ் ரெட்டி கூட 6 crore கரெக்ட் தான். எல்லாமே ஒர்த்தான பை தான் ப்ரோ. ஒர்த்தான பை. இன்னொன்னு என்னன்னா, இப்ப ஹென்ரிக் கிளாசன்னா இதுக்கு ஆக்ஷன்ல வந்திருந்தாருன்னா ஹையஸ்ட் பெய்டு பிளேயரா அவரதான் இருந்திருப்பாருன்னு எனக்கு பர்சனலா ஒரு ஃபீல் ஆகுது. என்னன்னா ஒரு 30 crore கூட போயிருக்க சான்ஸ் இருக்குன்னு. ஏன்னா ஹென்ரிக் கிளாசன்லாம் வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவான பேட்ஸ்மேன். அதுவும் ஐபிஎல்ல ஸ்பின்னர், அதுவும் எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ் எல்லாம் வந்தாலே அடிக்கிறாப்ல போட்டு. ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்ல ரிட்டன்ஷன்லாம் நல்ல ரிட்டன்ஷன் ஃபீல் ஆகுது. டிராவிஸ் ஹெட் ஒரு மேட்சும் 200+ ஈஸியா கொண்டு போறதுக்கு, கிராஸ் பண்றதுக்கு நல்ல ஒரு பிளேயரா இருக்காரு. அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் போத் 2 பேருமே. பேட் கமின்ஸ் ஆப்வியஸா வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவரை பத்தி. அவரு ஒரு பிளேயர், பெரிய பிளேயர்னு கேப்டன்சியும் சொல்றேன். நிதிஷ் ரெட்டியும் ஆல்ரவுண்டர் நல்ல பிளேயரு. ஹென்ரிக் கிளாசன் அவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு அவங்க எல்லாரும் ரீடைன் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சொல்ல போனா டிராவிஸ் ஹெட் எல்லாம் 14 crore ரீடைன் பண்ணிருக்காங்க. அபிஷேக் சர்மா எல்லாமே ரொம்ப கம்மி பிரைஸ்க்கு. இவங்க எல்லாருமே ஆப்ஷனுக்கு வந்தோம்னா மினிமம் 25 crore போயிருப்பாங்க. மினிமம் இவங்க எல்லாருமே 20+ மினிமம் போயிருப்பாங்க. ஜேபி நீ சொல்றா. எல்லாமே நல்ல பை தான். பைங்கிறான் எல்லாமே வந்து நல்ல ஆக்ஷன் பத்தி பேசுறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஐ மீன் எனக்கு தெரிஞ்ச அபிஷேக் சர்மா மட்டும் எனக்கு கொஞ்சம் அதிக இதுன்னு தோணுது. நிதிஷ் ரெட்டிக்கு வந்து 14C, ஐ மீன் நானா இருந்தா அது எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. 14C ரிட்டைன் பண்ணிட்டு அபிஷேக் சர்மாக்கு 6C போயிருக்கலாம் ரிட்டென்ஷனை போட்டு. நிதிஷ் ரெட்டி அன்கேப்டு ரைட்? ஆமா ஆமா. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஓகே. டிராவிஸ் ஹெட் மட்டும் எனக்கு பர்சனலா அவனுக்கு பிடிக்காது. அதனாலே வந்து பர்சனல் ஓகே ப்ரோ. இஸ் நம்பர் 1 T20 பேட்ஸ்மேனா மாறிடுவான் ப்ரோ. கொண்டு வராதீங்க பிரதர். நோ பர்சனல் அஜெண்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானா இருந்தா டீம் காம்பினேஷனுக்கு தான் நான் யோசிப்பேன். பர்சனல் அஜெண்டாவே விட்டுருங்க. இப்போ நான் வந்து ஒரு டீம்ல ரீடென்ஷன் பண்றேன், நான் 2 ஓபனர்ஸ் ரீடென்ஷன் பண்றேன் அப்படின்னா 2 பேரையுமே டிஸ்ட்ரக்டிவா பண்ணுவேனா, இல்ல ஒருத்தரை வந்து நான் கொஞ்சம் சென்சிபிளா பண்ணுவேனா, சென்சிபிள் பேட்ஸ்மேன் பண்ணுவானான்னு கேட்டா லாஸ்ட் இயர் ரிசல்ட்ஸ் இருந்தாலும் தான் நான் சொல்றேன். ஒரு சென்சிபிள் பேட்ஸ்மேனுக்கு போயிருப்பேன். ஆல்ரெடி அபிஷேக் சர்மா மாதிரி எல்லா பாலும் பேட் விடுற ஒரு பிளேயர் இருக்கிறப்போ சேம் டைப் ஆஃப் பிளேயரும் ஆப்போனன்ட்ல இருந்தா கிரஷ் தான் ஆவாங்க, அப்படியே கொலாப்ஸ் தான் ஆவாங்க நிறைய மேட்சஸ். அது நடந்தது. ஃபைனல் வந்தாலுமே அது நடந்தது. அதை ஒரு டிராபேக்கா தான் நான் பார்ப்பேன். கப் அடிக்காதப்போ. கப் அடிச்சிருந்தா அது ஓகே, கப் அடிக்கலன்னா அந்த ஒரு டிராபேக் இருக்கு. ஸோ ஒரு சென்சிபிள் பிளேயர் வந்து வேணும் அப்படின்றத நான் நினைப்பேன். ரிட்டன்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல மேபி உங்களோட இது பாயிண்ட் ஆஃப் வியூ வேற இருக்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஓகே. ரிட்டன்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ டீம் ஆக்ஷனை பத்தி பார்க்கலாம். அபினவ் மனோகர் வந்து 3.2 crore எடுத்திருக்காங்க. நல்ல பையன் தான் எனக்கு தோணுது. நல்ல பை. அவன் எதுவும் நான் பார்த்தது இல்ல பெருசா, அதனால எனக்கு தெரியல. நல்ல பேட்டிங் ப்ரோ. நல்ல ஒரு டவுன் ஆர்டர்ல ஐ மீன் நல்லா ஆடும். ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி அதர்வா டைடேவும் 30 lakhsக்கு நல்ல பை. ஆமா சூப்பரான பை. குட் பை. அண்டர்ரேட்டடான பிளேயர் இவன். சரியான பேட்ஸ்மேன். இவன் வந்து நல்ல பேட்ஸ்மேன். இவனுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. மேபி எஸ்ஆர்எச் அந்த சான்ஸ் கொடுத்து வெளில கொண்டு வராங்க. இந்த இடத்துல நான் போன வருஷம்
அதர்வாட்டைடு. ஆமா பிபிகேஸ்ல தான். ஓகே இதோ எனக்கு இங்கதான் பிரச்சனை. இஷான் கிஷனுக்கு ஏன் இவங்க வந்து 11.25 ப்ரோ இஷான் கிஷான் அவன போனது வந்து ஃபர்ஸ்ட் பை ப்ரோ. ஒஸ்ட் டிசிஷன். Worst ஆல்ரெடி decision தான். இல்லடா, ஆல்ரெடி அபிஷேக் சர்மாவும் இருக்காங்க ஓப்பனிங்க்கு. நீ எதுக்குடா அப்புறம் இஷான் கிஷனுக்கு இவ்வளவு கோடி கொடுத்து போற? கீப்பரும் அதான் பர்சனலி அந்த அமௌண்ட் இஷான் கிஷனுக்கு ஓகே தான், பட் அதேதான் நானும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பை. காம்பினேஷன் வைஸ் அது ரொம்ப ஒஸ்டா இருக்காது. அவங்க எப்படி அதை மிக்ஸ் பண்ணுவாங்கன்னே தெரியல. ஆனா 11.25 ஃபார் இஷான் கிஷன் அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சது கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. ஐ மீன் பிளேயர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா இந்த டீமுக்கு மினிமம் 2-3 ஆஃப் ஸ்பின்னர் எடுத்துட்டு போயிடுவானோ எனக்கு தெரிஞ்சு. ஆஃப் ஸ்பின்னர் எடுத்துட்டு போயிட்டு லெஃப்ட் ஃபுல்லா முடிச்சு விட்டுருவானோ. யோசிச்சு பாருங்க, இவனுங்க சென்னைக்கு வந்தா என்ன பண்ணுவானுங்க? சிஎஸ்கே vs SRH சென்னையில நடக்குது. என்ன பண்ணுவானுங்க இவனுங்க? கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அருண் உன்னோட இது சொல்ற இஷான் கிஷன் பத்தி. எனக்கு இஷான் கிஷன் 11.25 crore வந்து ஒர்த்துன்னு ஃபீல் ஆகுது எனக்கு பர்சனலா. ஏன்னா நல்ல ஒரு பிளேயர் ஆக்சுவலா. இன்னொன்னு மும்பை இந்தியன்ஸ் விளையாடுறப்போ நிறைய நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்க மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. நிறைய மேட்சஸ் அதுவும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நல்லா விளையாண்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனா இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா அந்த டீம்ல அவரோட ரோல் என்ன அப்படி அந்த மாதிரி யோசிக்கிறப்போ கொஞ்சம் தேவையே இல்லாம வாங்கிட்டாங்களோ. அந்த பிரைஸ் அவர் ஆக்சுவலா 11.25 crore எனக்கு ஒர்த்துங்கிற வரைக்கும். ஆனா அந்த டீம் அந்த இடத்துல அவங்க ஏன் போனாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா ஹென்ரிஸ் கிளாஸ்ன்னு இருக்காரு, விக்கெட் கீப்பர் ஏற்கனவே ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நல்ல விக்கெட் கீப்பர், நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனு, டிஸ்ட்ரக்டிவான பேட்ஸ்மேன். ஓப்பனிங்க்கும் பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க, அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட். எந்த ஸ்லாட்ல இவர் இறக்கி விட போறாங்க, இவரோட ரோல் என்ன, எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனு இங்க எப்படி ஆடுவாரு அப்படிங்கிறது கொஞ்சம் இதா இருக்கு. ஏன் எடுத்தாங்க? 11.25 crore இஷான் கிஷனுக்கு போகணுமா அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க டீமோட பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சா அது அன்னெசரியான ஒரு பை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பா அது அன்னெசரியான பை தான். அதே மாதிரி வந்து டீம் காம்பினேஷனுக்கும் அது செட் ஆகாத ஒன்று. செட் ஆகலன்றது ஃபீல் ஆகுது. ஆமா, அதேதான் எல்லாரோட ஒப்பீனியனும். ஹர்ஷல் பட்டேல் வந்து ஒரு நல்ல பை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஸ்லோ பால்ஸ் வந்து ஹைதராபாத் கிரவுண்ட்ஸ்ல வந்து நல்லா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால வந்துட்டு அது ஒரு நல்ல பை. எல்லாருக்கும் என்ன தோணுது ஹர்ஷல் பட்டேல் பத்தி? ஆமா, ஹர்ஷல் பட்டேல் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல பை தான். அது தினேஷ் ப்ரோ சம பை ப்ரோ ஹர்ஷல் பட்டேல் இருக்காங்க. அருண் ஒரு சீசன்ல ஹையஸ்ட் விக்கெட்ல இருந்தான்ல. ஆமா, ஆர்சிபில இருந்தான். ஆனா சாட்லி அந்த 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 சீசன்லயே ஒரே ஓவர்ல சிஎஸ்கே கூட ஒரு ஓவர்ல 37 ரன் கொடுத்து அவரை ரொம்ப ஆக்சுவலா அந்த மேட்ச்லயுமே 4 விக்கெட்ஸ் நம்ம எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் நல்ல 4 விக்கெட்ஸ் 5 விக்கெட்ஸ் நாட் ஷுர். ஆனா நல்ல பை, ஓவரால் நல்ல பை. எவ்வளவு பெரிய பவுலரா இருந்தாலும் ஏதோ ஒரு மேட்ச் அடி விழுவோம். அது கடைசியில அந்த மேட்ச்ல அடி விழுந்து அது ஒரு பெரிய இதாயிடுச்சு. ஆனா ஓவரால் நல்ல பவுலர். ஸ்லோ பால்ஸ் நல்லா மிக்ஸ்அப் பண்ணி போடுற பவுலர் தான். 8 crore வந்து எனக்கு ஒரு கம்மியான பிரைஸ்க்கு எடுத்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா மேபி ஒரு 12-13 crore வரைக்கும் ரீசனபிள் பையா இருந்திருக்கலாம். 8 crore வந்து அது ஒரு ஆமா கண்டிப்பா ஆப்வியஸா ஸ்டீல் தான். ஆமா, ஒரு 4-5 crores மினிமம் அவர் கம்மியா தான் போயிருக்காருன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஜேபி நீடா ஹர்ஷல் பட்டேல் ப்ரோ குட் பை ப்ரோ, குட் பை தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பவுலர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ராகுல் சகர் பேக்கப்க்கு ஆடம் சாம்பா எடுத்திருக்காங்க நான் நினைக்கிறேன். அப்புறம் முகமது சமியை வந்து ஃப்ரண்ட் பவுலரா எடுத்திருக்காங்க, பேட் கமிங்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ற மாதிரி. முகமது சமியும் சரி, ராகுல் சகரும் சரி, ஆடம் சாம்பாவும் சரி, 3 பேருமே சம ஒர்த்தான. ஆமா, ராகுல் சகர் வந்து மும்பை இந்தியன்ஸ்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு பிளேயரு. நான் மும்பை வெறியனுங்கிறதுனால அப்படி சொல்லல, பட் ஸ்டில் சொல்றேன். ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்போ 2020 நினைக்கிறேன், பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், ராகுல் சகர் இது ஒரு டெட்லியான ஒரு காம்போ இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்ல நீங்க பும்ராவையும் ட்ரெண்ட் போல்ட்டையும் கொண்டு வந்துருங்க, மிடில் ஓவர்ஸ்ல ராகுல் சகர் வந்து ஒரு சகரை கொண்டு வந்துட்டு ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுத்துடுவான், ஈஸியா எடுத்துட்டு போயிடுவான் 2 விக்கெட்ஸ் ஹிட் பண்ண. அப்போ நல்ல ஒரு பவுலரா தான் ஃபீல் ஆகுது. அதுவும் 3.2 crore வந்து ஸ்டீல்னு ஃபீல் ஆகுது எனக்கு. மேபி ஒரு 6 crore வரைக்கும் போயிருக்கலான்னு போகுது ராகுல் சகர். மேபி நல்ல பை 3.2 crore 5-6 crore நல்ல இதான். தினேஷ் நீ என்னடா சொல்ற? பவுலர்ஸ் எல்லாமே நல்ல பை தானே?
பவுலர்ஸ் எல்லாமே செம பிக் ஸ்டீல் தான் எல்லாமே. ஏன்னா இப்ப நமக்கு லெக் ஸ்பின்னர்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பவுலர்ஸ்ல உங்களுக்கு ரவி பிஷ்ணா அண்ட் சஹால விட்டா அடுத்து ராகுல் சஹர் தான். ஆமா ஆமா கரெக்ட் ப்ரோ. அந்த சிம்ரன் சிங் வந்து ஆக்சுவலி 1.5 சி அப்ப இருக்கான் ஆமா அவன். ஆமா ஆமா ஆக்சுவலா எந்த இதுல விளையாண்டு இருக்கான் அவன்? அந்த ஞாபகமே இல்ல எனக்கு. சிஎஸ்கே சிஎஸ்கே ல விளையாடுவான். சென்னை அவன் சென்னை குடுமி மாமா குடுமி போட்டிருப்பான். அவன் 1.5 சி கொடுத்தான். அவன் எதுவும் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு. ஒரு ஆவரேஜான விளையாட வச்சாதானே ப்ரோ. இருங்க ப்ரோ அவன் பிளேயிங் லெவன்ல சான்ஸ் கிடைக்குமா? கேப்ல அடிச்சாப்ல விளையாட வச்சாதானே ப்ரோ. அதான் கேப்ல அடிக்கிறாங்க. அதான் தெரியல பிளேயிங் லெவன்ல ஆடுவானான்றது தெரியல, எந்த அளவுக்கு எதுவும் தெரியல. மேபி ஃபுல் டீமும் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரியும். இப்போதைக்கு முகமது ஷமி, பேட் கமிங்ஸ், ராகுல் சகர் இல்ல ஆடம் சாம்பா ஒருத்தர் ஆடுவாங்க. ஹர்ஷல் பட்டேல் கண்டிப்பா ஆடுவான், நிதிஷ் ரெட்டி கண்டிப்பா ஆடுவான். சோ வந்து மேபி சான்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ. மேபி இன்னொரு ஸ்பின்னர் ஆல்ரவுண்டருக்கு தான் போவாங்கன்னு தோணுது. போவாங்க. அதான் சபாஷ் யாராவது இருந்தா. ஆமா யாராவது இருந்தா. ஏன்னா இப்ப இதுக்கு மேல பவுலிங் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இவங்க இன்னொரு டைம் பிளே ஆஃப்ஸ் ஈஸியா வந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். இவங்க இந்த வர ஐபிஎல்ல இவங்க ஈஸியா பிளே ஆஃப்ஸ்ல வந்துட்டா கூட. அதான் இப்போ அததான் நான் கேட்க வந்தேன். அடுத்தது நானே இப்போ ஜேபி மட்டும் பவுலர்ஸ் பத்தி சொல்லிட்டான்னா நம்ம அது அடுத்தது அதுக்கு போயிடலாம். சொல்ல ஜேபி பவுலர்ஸ் என்ன உனக்கு ஓகே ப்ரோ? எனக்கு சிமர்ஜித் மட்டும்தான் கொஞ்சம் டவுட். மத்தபடி 3 இது வந்து ஓகே தான் எனக்கு. சிமர்ஜித் வந்து ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு ஆவரேஜான பைடா. அது வந்து நம்ம ஓபி பவுலர் ப்ரோ. அவன் ஓபி பவுலர். அவன் வந்து இந்த ஜெயதேவ் உன்னட்கட்டு, இவன் இன்னொருத்தர் பண்ண வினய்குமார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப எக்கனாமி ஒஸ்டா கொடுக்குற பவுலர் கிடையாது. அவனோட பொட்டன்ஷியல் இன்னும் நம்ம டெஸ்ட் பண்ணல, அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து. ஸோ டெஸ்ட் பண்ணா நமக்கு தெரியும். அதனால வந்து ரொம்ப ஒஸ்டா ரேட் பண்ணிட முடியாது ஈஸியா. ஓவராலா எஸ்ஆர்ஹெச் பாத்தீங்கன்னா இஷான் கிஷனை தவிர பாக்கி எல்லாமே பயங்கரமான ஸ்டீல். அதான் என்னோட இது. ஸோ வந்து இந்த 13 பிளேயர்ஸ்ல 12 பிளேயர்ஸ் சூப்பரா பை பண்ணிட்டாங்க. 1 பிளேயர் மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து கண்டிப்பா அடுத்த 3 சீசனுமே பயங்கரமா இருக்கும்ன்றது என்னோட இது. மோஸ்ட்லி வந்துட்டு அவங்க டாப் 5 ஷோர் எஸ்ஆர்ஹெச் அந்த மாதிரி தான் இருக்கு இப்போதைக்கு. டீமோட காம்பினேஷன் பார்த்தா அவங்க ஸ்ட்ராங் டீம் மாதிரி தான் இருக்கு. ஆமா ஆக்சுவலா நான் ஒரு 3 to 4 இயர்ஸ் பேக்ல கொஞ்சம் வீக் டீம் மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான டாப் டேவிட் வார்னர், கேன் வில்லியம்சன் வெச்சிட்டு ஜோக் பண்ணிட்டு இருப்பானோ மாத்தி. ஆமா, அவங்க ஒரு ஆளா புஷ் பண்ணிட்டு இருப்பானோ. இப்போ வந்து டீமாவே ஒரு மாதிரி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸ்ட்ராங் கண்டென்ட் ஆயிட்டாங்க. நான் வந்து 10க்கு 7 ரேட் கொடுப்பேன். அப்படியே ஒருத்தரும் ரேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டீமுக்கு போகலாம். நான் 8 பண்ணுவேன். 10க்கு 8 out of 10. தினேஷ் நீடா? சாலிட் 8. ஜேபி 6 ப்ரோ 6. ஓகேடா ஜேபி. நெக்ஸ்ட் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. சீக்கிரம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பாயிண்டே கிடையாது ப்ரோ. பேசுறதுக்கு பாயிண்டே ப்ரோ. ஆக்சுவலா எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு ப்ரோ. சிஎஸ்கே மிக்சர் திட்டாங்கன்னு கலாய்ப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஆக்ஷன்ல இவங்க தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன சொல்றதுன்னே தெரியலங்க எனக்கு. என்னத்த சொல்றது போங்க. காசு சேர்த்து வச்சு அட்லீஸ்ட் கேக்காவது ஃபைட் பண்ணிருக்கலாம். இவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இவங்க பர்ஸ் வச்சுட்டு என்ன லாஜிக்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஈஸியார் ஓஎம்ஆர் சைடுல வீடு வாங்க போறானுங்களா, என்ன பண்ண போறானுங்களே, காசை வச்சு புள்ளுக்குட்டி படிக்க போறானுங்களா. அக்காய் தோழிக்கு வந்து அட்மிஷன் போட போறானுங்களா இந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு. ரிஷப் பண்ட்டுக்கு போயிருக்கலாம். சரி ஓகே, ரொம்ப எக்ஸ்பென்சிவான பையா இருந்திருக்கும். அப்பயும் இவங்க காசு இருந்துச்சு. சரி ஓகே, அடுத்து அட்லீஸ்ட் கேஎல் ராகுல் வந்து பிளைண்டா எடுத்திருக்கலாம். ஏன் எடுக்கலன்னே எனக்கு புரியல. கேஎல் ராகுல் 14 crore வாங்குறாங்க. இவங்க 20க்குலாம் வாங்கிருக்கலாம். சரி கேஎல் ராகுல விட்டுலாம். பவுலர் தான் வருஷம் இல்ல ஒரு வருஷம் பவுலர் இல்லாம போயிட்டு திண்டாடுறானுங்க. போயிட்டு பாவமா இருக்கு பாக்குறதுக்கே, பரிதாபமா இருக்கு. பவுலர் இல்லாம ஸ்டாக்குக்கு போல, ஷமிக்கு போல, யாராவது ஒருத்தருக்கு போயிருக்கலாம். ஏன்னா சரி லெப்ட் ஆர்ம் ஹர்ஷ்தீப் சிங்க்கு போல, ஏன்னா யஷ் தயல் இருக்கான், லெப்ட் ஆர்ம் பவுலர் இருக்கா, சரி போல லெப்ட் ஆர்ம் சீமர் இருக்கான்னு. சரி அப்ப ஷமிக்கு போயிருக்கலாம். ஷமில 10 crore வாங்குறானுங்க. உட்காந்து சிரிச்சுக்கிட்டே ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி 83 கோடி வச்சுட்டு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு பயங்கரமா இது பண்றானுங்க.
எனக்கு புரியவே இல்லை, என்னடா யோசிக்கிறீங்க நீங்க, ஏன் அப்படி பண்றீங்க? லியம் லிவிங்ஸ்டனை எடுத்துட்டு பெரிய பூரிப்பு வேற, அப்படியே பூரிச்சு போயிட்டானுங்க அப்படியே டீமே, அப்படியே ஓ ஐயோ அப்படி இப்படின்ட்டு கண்ணு முன்னாடியே உங்க டீம் இப்பயே இங்கேயே தெரிஞ்சு போயிடுச்சு, நீங்க குத்து வாங்க போறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. என்னடா நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இல்ல அப்பெல்லாம் இல்ல ப்ரோ. பிலிப் சால்ட் அண்ட் லியம் லிவிங்ஸ்டன் குட் பை. ஓகே, அது குட் பை தான். Okay. லியம் லிவிங்ஸ்டன் குட் பை. ஆனா அவங்க ஆக்சுவலா ஓவரால் ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவர். அவங்க அவரு அருண் சொன்ன பாயிண்ட் மாதிரி எல்லாமே பேசிக்கான மிஸ்டேக்கே பண்ணிட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். கேஎலுக்கு போயிருக்கணும், அட்லீஸ்ட் ஃபைட்டாவது பண்ணிருக்கணும். ஆமா. ஒரு 18 20 அதுதான் ஆக்சுவலா ரொம்ப பசிலா இருக்கு. அவங்க என்ன லாஜிக்ல இருக்காங்க, அவங்க அந்த டீம் மேனேஜ்மெண்ட் அந்த கோர் அவங்க ஏதாவது மாத்தணும். அது பேசிக்காவே தப்பு பண்றாங்க. எப்போதும் மேட்ச் ஆரம்பிச்சு சீசன் ஆரம்பிச்ச பிறகுதான் அடிப்பாங்க. இப்ப ஆக்ஷன்ல இருந்தே அடி வாங்க ஆரம்பிச்சிட்டானோ சோசியல் மீடியா கிட்ட. இல்ல இப்ப பாத்தீங்கன்னா வருஷம் நல்ல நல்ல பேட்டர் ஆல்ரவுண்ட் எடுக்கிறாங்க, இல்ல பவுலரை மட்டும் எடுக்க மாட்டாங்க. இருடா, என்ன சொல்ல ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லு ஃபர்ஸ்ட். ஆர்சிபி மேட்ச் எல்லாம் பார்த்து கொத்தளி பாடுங்க, இதை பார்த்துட்டு உடனே என்ன இவரு ஆர்சிபின்னு வந்துட்டோடனே இவ்வளவு அடிக்கிறாங்க. ஆக்சுவலா ஃபேக்ட் என்னன்னா, ஒரு ஃபைட் பண்ணியிருந்தா யாருமே இவ்வளவு பண்ண போறதே கிடையாது. கேஎல் ராகுலுக்கும் சரி, ரிஷப் பண்ட்டுக்கும் சரி, அப்புறம் யாரு இவன் முகமது ஷமிக்கும் சரி, பவுலர்ஸ் ரொம்ப வீக்குன்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஏன் முகமது ஷமி எல்லாம் டோட்டலா அவாய்ட் பண்றாங்க, யாருக்காக வந்து பர்ஸ இது பண்ணி வைக்கிறாங்கன்றத ஒரு இதுதான். அதனால ஆர்சிபி ஃபேன்ஸ் எதுவும் கமெண்ட்ஸ்ல வந்து பொங்க வேணாம். ஏன்னா இதான் ஃபேக்ட். ஏன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கே இது ஃபீல் ஆகுன்றத நம்ம எல்லாம் நினைக்கிறோம். எப்படின்னு பார்ப்போம் அது என்னன்னு. ஆனா லியம் லிவிங்ஸ்டோன், பிலிப் சால்ட்டுமே வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்கள விட கன்சிஸ்டன்டா ஆடுற பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு எக்ஸாக்டா தான். அவங்க பேட் பிளேயர்ஸ்னு சொல்ல முடியாது, நல்ல பிளேயர்ஸ் தான். பட் ஆனா நீங்க சொல்ற மாதிரி நல்ல அவங்களோட மச் பெட்டர் இங்க ப்ரூவன் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ ஏன் இவங்கள போய் இப்படி எடுக்கணும்ன்றது. இன்னொன்னு ஹேசல்வுட் வந்து எனக்கு ஐபிஎல்ல பெருசா, ஐ மீன் நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ்ல சொல்றேன், அதுவும் பியூர்லி ஸ்பீக்கிங் அவுட் ஐபிஎல் இல்ல ஹெசல்வுட் நல்ல பைடா, ஹெசல்வுட்ட விட்டுரு. ஆனா பிலிப் சால்ட்டுக்கு நீ இஷான் கிஷனுக்கு போயிருக்கலாமே. இஷான் கிஷன் உனக்கு இந்தியன் பேட்ஸ்மேனா இருப்பான், இன்னும் சூப்பரா பண்ணுவான். அதே மாதிரி ஜிதேஷ் சர்மாக்கு வந்து போயிருக்காங்க. அதுவும் எனக்கு வந்து ஓவர் ரேட்டடான பையன் தான் தோணுது. ப்ரோ நான் சொல்றேன், ஜிதேஷ் சர்மா நீங்க சொல்ற மாதிரி ஓவர் ரேட்டட் பை. பட் பிலிப் சால்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு பெங்களூர் கண்டிஷன் சூட் ஆகும்னு தோணுது. ஆமாமா, பெங்களூர் கண்டிஷன் சூட் ஆகும். பேட்டிங் ஸ்டைலுக்கு பெங்களூர் கண்டிஷன் சூட் ஆகும். கொஞ்சம் நல்ல பவர் ஹீட்டர் தான். ஐ மீன் நல்ல எக்ஸ்ப்ளோசிவான ஸ்டார்ட் கொடுக்குற ஒரு பிளேயர். சின்ன கிரவுண்ட் பெங்களூர், ஸோ நல்ல ஒரு ஓப்பனிங் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா ஹேசல்வுட் உங்களுக்கு 12.5 crore, ஐ மீன் நம்ம ஐபிஎல்ல உங்களுக்கு நல்ல ஒரு பையா ஃபீல் ஆகுதா? ஓகே தான்டா, அவன் நல்ல பவுலர். 10 crore போறப்போ ஹேசல்வுட் 12.5 crore உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஷமி 10 crores. எனக்கு என்னன்னா ஷமி 10 crores, ஹேசல்வுட் வந்து 12.5 crore வந்து எனக்கு என்னால அதை கான்டெம்ப்ளேட் பண்ண முடியல. ஏன்னா ஷமி நமக்கு தெரியும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு ஐபிஎல்ங்கிறது. ஆனா ஹேசல்வுட் ஐபிஎல் சொல்ல அந்த கம்பேரிசன்ல பார்த்தா ஆப்வியஸா ஹேசல்வுட் ஒர்க் கிடையாது. ஷமி எங்கேயோ போயிருக்கணும் ரேட்டு. பட் ஆனா நீங்க சோலோ இண்டிவிஜுவலா பார்த்தா ஓகே தான். அவங்களுக்கு பெங்களூர் அந்த டீம்ல என்ன செய்ய முடியும் அந்த இதுன்னு பார்த்தா ஹேசல்வுட் பிக் ஓகே தான் தோணுது. ஷமிக்கு போயிருக்கலாமே அவங்க. அப்படி இல்ல, ஆல்ரெடி அவங்க வந்து ஹேசல்வுட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த சீசன் நல்லா அந்த ஒரு இதுல அவங்க வந்து ஹேசல்வுட் போயிருக்காங்க. ஹேசல்வுட் ஒரு நல்ல பை தான். ஆனா 12.5 கொஞ்சம் அதிகம். ஒரு 8 7 அந்த இதுல ஸ்டீல் பண்ணிருந்தா செம ஸ்டீலா இருந்திருக்கும். இதே காசை வச்சு அவங்க வந்து ஷமிக்கு ஸ்டார்க்கா வாங்கிட்டாங்க டெல்லி. இந்த காசை வச்சு ஸ்டார்க்கா வாங்குறாங்க. எனக்கு அதான் புரிஞ்சுக்க முடியல. இது ஸ்டார்க்குக்கு போயிருக்கலாம் இந்த பிரைஸுக்கு போற மாதிரி இருந்தா. ஆமா, அது ஸ்டார்க்கு தெரியல எனக்கு. ஸ்டார்க்கும் ஹேசல்வுட்டான்னு பார்த்தா நான் ஹேசல்வுட் தான் சொல்லுவேன். ஏன்னா ஹேசல்வுட் நாளா பிளைண்டா ஸ்டார்க்கு தான் ப்ரோ. இல்லடா, கண்டிஷன் வந்து ஹேசல்வுட் போடுவான்டா. யாஸ்தேலும் ஒரு நல்ல பை தானே. நீங்க இப்போ ஸ்டார்க்கு வந்து எல்லாரும் போன இதுல அடிச்சாங்க. ஸ்டார்க்க போட்டு எல்லாரும் என்னன்னா 21 ஓவருக்கு 20 ரன் கொடுத்துட்டா ஈஸியா அடிக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனா கிளட்ச் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின் விக்கெட்ஸ் அபிஷேக் சர்மாவெல்லாம் டக்குன்னு ஒரு பிரேக் கிடைச்சதுலாம் வந்து ஒரு அது ஸ்டார்க் அந்த மாதிரி ஒரு பவுலரால தான் எடுக்க முடியும். இப்ப ஹேசல்வுட் அந்த இடத்துல அந்த மாதிரி இது பண்ணிருப்பாரான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா ஸ்டார்க்கு ஆப்வியஸா எனக்கு ஸ்டார்க்கு போயிருக்கலாம். அட்லீஸ்ட் ஓகே லெஃப்ட் ஆர்ம் சீமர் இருக்கப்போ ஷமிக்கு போயிருக்கலாம். ஹேசல்வுட் போனது கொஞ்சம் எனக்கு இதா இருந்துச்சு. எனக்கு ஆர்சிபி மேல எதுவும் பெருசா வன்மம்லாம் எதுவும் இல்லை. ஆனா அவங்க எடுத்தது எனக்கு புரியல, ஏன் இப்படி எல்லாம் போனாங்கன்னு எனக்கு புரியல. இல்ல ஆக்சுவலா வன்மம் இல்ல, இது எல்லாரும் சொல்றது தானே. ஒரு காமன்
ஆடியன்ஸ்ல இருந்து சொல்ற பாயிண்ட் தானே சொல்லியிருக்கோம். எதுவும் பர்சனலா எதுவும் இல்லை. இதெல்லாம் அவங்க என்ன லாஜிக்லயே புரியல. அதை இவங்க ஜஸ்டிஃபை பண்றதுக்கும் ஒரு ஆக்சுவல் பாயிண்டே இல்ல. அதனால அது அப்படிதான் இருக்கு. ஓகே, இந்த 3 பேரும் ஒரு நல்ல பை தான். ரஷிக் தார் சலாம், அவங்கள பத்தி தெரியல. அந்த ரஷித் தார் சலாம், சுயா சர்மா ப்ரோ டெல்லில ஆடினான் ப்ரோ போன வருஷம், நல்ல பவுலர். சுயா சர்மா அந்த கேகேஆர்ல ஆடினானே அவனா? அவன் தான் அவருக்கு ஸ்டீல் அது அது குட் ஸ்டீல், Super சம bye. ஸ்டீல் அது. இட்ஸ் எ குட் ஸ்டீல். தரமானது. அந்த இன்னொரு பிளேயர் இருக்கானே தாஸ் சலாம், அவன் எப்படி? அதான் அவனும் நல்ல பிளேயர், புது சின்ன பையன். அவனும் டெல்லியில சூப்பரா போட்டான். மேபி ஏஜ் இப்போ சின்ன பையனா இருக்கறனால இன்னும் நல்லா இது பண்ணி கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். இல்ல பெருசா சீம் மூவ்மெண்ட் காமிக்கிற பவுலர் இல்ல, லைன் அண்ட் லென்த் நல்லா போடுற பவுலர். ஓகே, அதனால அவன் நல்லா பெங்களூருக்கு ஷூட் ஆகும். ஓவராலா எல்லாரும் ரைட் பண்ணிடுறீங்களா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்? ப்ரோ எல்லா டீம் இப்ப விட்டாங்கல்ல, ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு பேக்கப் மாதிரி எடுத்திருக்காங்க ப்ரோ. இவங்க பாத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா இஸ் பேக்கப் ஃபார் டிகே. ஆமா. Pep Salt is a backup for Faf du Plessis. Liam Livingston is a replacement for Glenn Maxwell. ஓகே. இப்ப நான் அவங்க டீம்ல இப்ப ஸ்பின்னரே இல்லன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சஹால் தான் அந்த டீம் சக்சஸ்ஃபுல் ஸ்பின்னரா இருந்தான் அந்த பெங்களூர் பிட்ச்க்கு. சோ அதே மாதிரி ஒரு ஸ்பின்னர் சுயா சர்மா வர வாய்ப்பு இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சுயா சர்மா வந்து ஒரு 2.6 crore நல்ல பைன்ற மாதிரி ஒரு ஸ்டீல் மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா போன சீசன் எனக்கு ஸ்டீல்னே தோணுது ப்ரோ. எக்ஸாக்ட்டா நானா ஏன்னா போன சீசன்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாப்ல லீடிங் விக்கெட் டேக்கர்ஸ்ல கூட டாப் 10ல இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் சுயா சர்மா. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்டீல் தான். ஆனா இவங்களுக்கு இருந்த பர்சுக்கு சஹாலுக்கே போயிருக்கலாம்னு நான் சொல்றேன். இப்ப எக்ஸாக்ட்டா சூப்பரா என் மைண்ட்ல அப்படியே புடிச்சிட்டீங்க. நான் என்ன நினைச்சேன்னா சஹாலுக்கே போயிருக்கலாமே, அவ்வளவு காசு வச்சிருக்கீங்க பர்ஸ்ல, ஏன் போல நீங்க போயிருக்கலாம். நீங்க ஹெசுலுட்டுக்கு ஏன் போகணும்? ஹெசுலுட்டுக்கு நீங்க போவே தேவையில்லை. அதுதானே புரியல. நீங்க வந்து சஹாலுக்கே போயிருந்திருக்கலாம். அது என்னோட ஐடியா ஆஃப் காம்பினேஷன் நான் சொல்றேன். ஹெசுலுட்டும் தேவைதான். ஹெசுலுட்டும் வந்து நான் வந்து டோட்டலா வந்து வேஸ்ட் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க ஹெசுலுட்டுக்கும் சுயா சர்மாக்கும் 14 கோடிக்கு போறதுக்கு இன்னொரு 5 கோடி கொண்டு நீ சஹாலே எடுத்துட்டு போலாமே 19 கோடிக்கு. ஏன்னா அவன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, இந்தியாலே இப்போ லீடிங் லெக் ஸ்பின்னர்ல அவன் தான் பெருசு. அவனை எடுத்துட்டா டீம் ஆல்மோஸ்ட் செட் ஆயிடும். ஒரு சீமரு, 2 பேட்டரு, ஒரு ஸ்பின்னரு, வேற லெவல்ல கோர் செட் ஆயிருக்கும். இப்ப நம்ம சுயா சர்மாவை எவ்வளவுதான் நல்லா ரேட் பண்ணாலுமே அவனோட பொட்டென்ஷியல் வந்து எவ்வளவு இருக்கு, அவன் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவான்றது வந்து எட் டு ப்ரூவ். அது ஆல்ரெடி ப்ரூவன். அப்போ ப்ரூவனுக்கு தானே நீங்க போகணும். அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்கள்கிட்ட காசு இல்லைனாலும் பரவாயில்ல, காசை வச்சுக்கிட்டே போலேன்றதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ கண்டிப்பா வந்து நான் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு வந்து கம்மியாக தான் ரேட் பண்ணுவேன். ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் 5 out of 10 தான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படியே ஒருத்தரா சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஜேபி நீ சொல்ல. ஜேபி 4 ப்ரோ 4. அருண் கேக்குதா? கேட்டுச்சுடா. அருண் போன் பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஓகேடா. நீங்க அப்படியே அடுத்து 6.5. மகேஷ் 4 தான் ப்ரோ. 4 out of 10. ஓகேடா. சரி நம்ம அப்படியே அடுத்த டீமுக்கு போயிடுமா? ராயல் சேலஞ்சர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒஸ்ட் ரிட்டன்ஷன் தான் எனக்கு தோணுது. ஏன்னு வச்சுக்கோங்க, எப்படி அவனுங்க அஸ்வினையும் சஹாலையும் விட்டாங்க, 2 பேரையுமே ரிட்டன்ஷன் பண்ணாங்க. அட்லீஸ்ட் சஹாலையாச்சும் எடுத்துருக்கலாம் ப்ரோ. ரியான் பராக் போடலாம். இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா? தினேஷ், மகேஷ்? இல்ல எனக்கு சஹால் வந்து இப்ப ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தானா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல ப்ரோ. இல்லடா, அவன் லாஸ்ட் இயர் கூட அவன் நல்லா தான்டா போட்டான். அவன் நிறைய விக்கெட் எடுத்தான்டா. விக்கெட்லெஸ்ஸா போனதே ரொம்ப கம்மியான மேட்சஸ் தான். எக்கனாமியும் அவன் கம்மியா தான் வச்சிருக்கான். எனக்கும் ஆக்சுவலா தினேஷ் சொல்ற பாயிண்ட் மாதிரி தான் தோணுது. அவன் முன்னாடி ஒரு மாதிரி ஸ்ட்ராங் பிளேயரா இருந்தான். இப்போ ரீசெண்ட் இதுல கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு அவன் கிராஃப். ப்ரோ ரிட்டென்ஷனுக்கும் பெருசா வர்த் இல்ல ப்ரோ. அட்லீஸ்ட் பேட் பண்ணா கூட பரவாயில்ல ஏதோ ஓரளவு. ஆமா, எனக்கு ரிட்டென்ஷன்ல ராஜஸ்தான் இதுல சுத்தமா இது இல்ல. ஒன்லி அந்த சாம்சன் பண்ணது ஓகே, மத்தபடி
யசஸ்வி கூட அஸ்வினை ரிட்டென்ஷன் பண்றது வேஸ்ட் தான். எனக்கு ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் வேஸ்ட்னு கிடையாது, ஒர்த் இல்லைன்னு தோணுது. எனக்கும் ஒர்த் இல்லைன்னு தோணுது. ஆக்சுவலா இவங்க ரிட்டென்ஷன் கம்மியாவே இது எனக்கு தெரிஞ்சு வெறும் நீங்க சொல்ற மாதிரி பாஸ் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா they should provide like 14 crores or more than 11 crores. In the action goes only for 9 crores. யார ரிட்டைன் பட்லரையாவது ரிட்டைன் பண்ணிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சப்ப பெஸ்டா இருந்திருக்கும். அதே பட்லரை ரிட்டைன் பண்ணிருக்கணும். கரெக்ட்டா நல்ல ஏன்னா சாலிடான ஓபனிங் இருந்தது, அதையே அவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னே தெரியல. இல்ல பட்லருக்கு கம்ஃபர்டபிள் இல்லையோ? இருக்கலாம் மேபி. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதுவும் ஹெட்மயர் வந்து எனக்கு பண்ணிருக்காங்கன்னு தோணுது. ஹெட்மயர் ரிட்டைன் எனக்கு பண்ணிருக்கணும்னு தோணுது ப்ரோ. எனக்கு சாட்டிஸ்ஃபைடு ஹெட்மயர் ரிட்டைன். ஏன்டா எதனால பண்ணிருக்கணும்? எனக்கும் சாட்டிஸ்ஃபை இல்ல ப்ரோ. அது எதனால சாட்டிஸ்ஃபை சொல்றீங்க? அவன் 11 ஹெட்மயர் எனக்கு தெரிஞ்சு இல்ல ப்ரோ, அவனுக்கு வந்து எபிலிட்டி இருக்கு, அந்த மேட்சை ஃபினிஷ் பண்ற அந்த எபிலிட்டி இருக்கு, அவன் பண்ணிருக்கோம் செஞ்சிருக்கான் போன வருஷம். சரி அதனால மாதிரி வேற பிளேயரேவா இல்ல 4 கோடி 5 கோடிக்கே எடுக்கலாமே நிறைய பிளேயர்ஸ்ல. ப்ரோ ஹெட்மயர் பிளேஸ்ல 4-5 கோடிக்கு பிளேயர்ஸ் கிடையாது ப்ரோ. நீங்க என்ன கிளாசன் பூரான் சொல்லுங்க, கிளாசன் பூரான் அந்த மாதிரி அவங்கள மாதிரி பிக் பிளேயர் கிடையாதுடா அவன். அவங்களோட ரேஞ்ச் வந்து வேற. அந்த பிக் பொட்டன்ஷியல் தான் ப்ரோ. ஹெட்மயர் வந்து பொட்டன்ஷியல் இருந்து ஆனா நிறைய இடத்துல யூஸ் பண்ணாம நிறைய இடத்துல அவுட் ஆன மாதிரி அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஒரு வாட்டியும் சோக் நிறைய இடத்துல சோக் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு ஹெட்மயர். ஆமா ஹெட்மயர் அதுவும் 11 crore வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியான பை மாதிரி ஃபீல் ஆகும். 5-6 வரைக்கும் ஓகே, 11 வந்து ரொம்ப அதிகங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணல, பொட்டன்ஷியல் இருந்து ப்ரூவ் பண்ண முடியாம போன மாதிரி தான் இருக்கு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் 18 crore நல்ல பை தான் ஸ்டீல் ஆக்சுவலா. டேய் ரிட்டென்ஷன்டா இது. ரிட்டென்ஷன். ஐயோ சாரி கைஸ் நான் பார்க்கல. சரிடா சாரி. ரிட்டைன். சாரி. அதான் ஹெட்மயர் எனக்கு ஓகே இல்ல. மத்தபடி சஞ்சு சாம்சன் ஓகே. துருஜுரலுக்கு கொஞ்சம் அதிகம் தான் ரேட்னு தோணுது எனக்கு. சாம்சன் நீங்க நான் சொன்னா அடிப்பீங்களான்னு தெரியல என்ன எல்லாரும். சாம்சன் 18 crore ரீடைன் பண்ணது எனக்கு கொஞ்சம் ஓவரால போன மாதிரி ஃபீல் ஆகுது லைட்டா. லாஸ்ட் இயர் ஃபார்ம் படி பார்த்தா இட்ஸ் குட் ப்ரோ. கொடுக்கலாம் ப்ரோ. அவன் எல்லா வருஷமும் 2-3 மேட்ச் செஞ்சுரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்றது கரெக்ட். பாஸ்ட் 10 years அப்படி பண்ணிருந்தான், ஆனா லாஸ்ட் இயர் அப்படி கிடையாது. இப்ப கரண்ட் ஃபார்ம் அப்படி கிடையாது. இப்ப நம்ம வந்து ஒரு டிஃபரண்ட் சாம்சனை பாத்துட்டு இருக்கோம். இப்ப டிஃபரண்ட் சாம்சனை பாக்குறோம் தான். ஆனா அவனோட ஸ்கோரிங் வந்து எப்படி இருக்குன்னா பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறான், இல்லன்னா ஆள் இருக்கிறான் டீம்ல இருக்காங்கிறதே தெரியாம போற மாதிரி இருக்குது. 1 முட்டை 2ன்னு போயிடுறாப்ல தலைவர். இல்லன்னா இல்ல நீ சொல்ற இன்னொரு பாயிண்ட் சொல்ற பாரு, ஸ்ரேயஸ் ஐயரை விட ஒரு பெட்டரான கேப்டன் இவனோட கேப்டனோட. ஆமா 100% இந்த இதுல நான் உங்களை அக்ரி பண்ணிக்கிறேன். அந்த ஒரு இதுல வந்து இவனுக்கு 18 crore ஒரு நல்ல இதுதான். இவன் ஒரு நல்ல கண்டிப்பா கீப்பர் வந்து 100% ஆக்சுவலா இந்த ஒரு இதுல இந்தியால வந்து கேஎல்க்கு அப்புறம் எனக்கு வந்து கீப்பர் நல்லா பண்றாருன்னா அது சாம்சங் தான் அன்டவுட்லி. அதனால வந்துட்டு இது ஒரு நல்ல இதுதான். ஆனா என்ன பிரச்சனைனா இங்க பாரு, ஹெட்மயர் துருச்சூரன் 11 crore 14 crore 25 crore வந்து ஒரே ரோலுக்கு வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அது எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கடுப்பாச்சு. 2 பேருமே சேம் டைப் தான் வரப்போறாங்க. 2 பேருமே 6-7 தான் வரப்போறாங்க. அவங்க 2 பேருக்குமே ஏன் ரிட்டென்ஷன் பண்ணணும்? ஒருத்தரை ரிட்டென்ஷன் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஆக்ஷன்ல இல்ல அதே டைப் ஆஃப் பிளேயர் ஆக்ஷன்ல போய் பார்த்துருக்கலாம். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரியான் பராக் 1 தான் வரப்போறான்றது பிரச்சனை இல்லை. ஆனா அவனுமே அந்த சேம் டைப் ஆஃப் பிளேயர் தான். இன்னொரு சென்சிபிளான பிளேயர் ஒருத்தர் எடுத்துருக்கணும். ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி. ரியான் பராக் 14 crore ரிட்டைன் பண்ணது சரியான ஸ்டீல்னு ஃபீல் ஆகுது எனக்கு. ஆமா ரியான் பராக் எனக்கும் ரியான் பராக் சரியான ஸ்டீல் தான்டா. அது நான் இல்லைன்னு சொல்றேன். ஜெய்ஸ்வால் ஓப்பனிங். ஜெய்ஸ்வால் கூட யார் இறங்க போறான்னு தெரியல. அடுத்தது சாம்சன் இருக்கான், ரியான் பராக் இருக்கான், ஸ்ரீமன் ஹெட்மயர் இருக்கான், துருஜுரன் இருக்கான். இப்போ இதுல பட்லர் மாதிரி டைப்பான பிளேயர் ஒருத்தர் அவங்க எடுத்துக்கணும்ல ஆக்ஷன்லயாவது. பட்லர் மாதிரி சஞ்சு ஓப்பனிங் இறங்குவாங்க நான் நினைக்கிறேன். அதுதான் நான் நினைக்கிறேன் எக்ஸாக்ட்டா. இப்போ இப்ப சஞ்சுவும் ஜெய்ஸ்வாலும் ஓப்பனிங் இறங்குனா எப்படிடா? சேம் எஸ்ஆர்எச் ப்ராப்ளம் தானடா இங்கேயும். 2 பேருமே எடுத்த பால்ல இருந்தே. இல்ல சாம்சன் வந்து கொஞ்சம் சென்சிபிளா ஆடுற மாதிரி தான் இருக்கும்.
ஜெய்ஸ்வால் தான் ஆல் அவுட் போவான். சாம்சன் சென்சிபிளா ஆகிற மாதிரி ஒரு மாதிரி ஆங்கர் இன்னிங்ஸ் மாதிரி. ஓகே ஓகே. அப்ப ரியான் பராக் 1-down வந்தாலும் ஹெட்மேயரும் துருஜிரோனும் ஃபினிஷிங்கா? துருஜிரோ சென்சிபிளா ஆட முடியும் அவனால, நீங்க சொல்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு மேபி இன்னைக்கு ஆக்ஷன்ல யாருக்காவது போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, 2 down இன்னைக்கு இப்போதைக்கு இருக்கிற பிளேயர் யாரும் 2 down 3 down ஆடுற பிளேயர் மாதிரி தெரியல. துருஜிரோலாம் கண்டிப்பா 5 down 6 down வருவாப்ல. அதான் சொல்லணும். ஹெட்மேயர் 5 down வரதுக்கு சான்ஸ் இருக்கு. திரிபாத்தி மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பிளேயர் வந்து போவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பாப்போம். திரிபாத்தி பத்தி பேசணும்னா சரியான ஸ்டீலுங்க. அந்த மாதிரி சொல்றேன் நானு. ஓகே, பவுலர்ஸ் சந்தீப் சர்மா எல்லாம் பயங்கரமான ஸ்டீல். அவன்லாம் வேற லீக். அவன் வேற மாதிரியான பவுலர்ஸ் எடுத்துட்டாங்க. சூப்பரா எல்லாமே. ஆகாஷ் மத்வாலு, கார்த்திகேயாவும் நல்ல பவுலரு, சந்தீப் சர்மா. சந்தீப் சர்மாக்குலாம் அவன் ஒரு ரிதம்ல போயிட்டானா சரி, டாப் பவுலரே மிந்திருவான். யாரும் பேட்ஸ்மேன் எதுவும் பண்ணவே முடியாது. நல்லா போட்டுருவான், சூப்பரா போட்டுருவான். ஒரு பயங்கரமான பவுலர் தான் ஆகாஷ். ஆமாண்டா, ஆகாஷ் இதுவும் செமையா இருக்கு. ப்ரோ போனானுங்க ஆர்ச்சருக்கு. தேவையில்லாத ஆணி ப்ரோ. அவன் தேவையில்லாத ஆணி. ஆர்ச்சர் ஆக்சுவலா நல்ல பவுலர், நல்ல பை. ஆனா இன்ஜுரி ப்ரோன், மோஸ்ட் இன்ஜுரி ப்ரோன் பிளேயர்னா ஆர்ச்சர் தான். அது படுத்து பாண்டா. அவன் 2 ஓவர் போட்டு படுத்து பாண்டா போயிட்டு அடிக்கடி காணா போயிடுவான். அடிக்கடி பிளைட்ல கிளம்பிடுவாப்ல தலைவர். அது ஒண்ணுதான். காணா போயிடுவான். ஆனா நல்ல பை. 12.5 இன்ஜுரி மைனஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 12.5 crore ஸ்டீல் ஆக்சுவலா ஆர்ச்சர். ஆனா அவன் என்ன மாதிரி போடுவானா போல்ட் மாதிரி. ஒன்னும் வாய்ப்பே இல்ல. நீ வேணா ஆர்ச்சர்லாம் டெத் ஓவர்ல நீங்க நம்பி கூட இது பண்ணிடுவாப்லன்னா என்னன்னு எப்படி சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்ச ஆர்ச்சரை ஒரே ஒரு பேட்ஸ்மேன் நல்லா அடிச்ச ஒரு பிளேயர்னா டிவிலியர்ஸ் தான். டிவிலியர்ஸ் தான் போட்டு. சூரியகுமார் யாதவ் இருக்கான்ப்பா, அமைதியா இருக்கணும். சூரியகுமார் யாதவ் ஓகே. சூரியகுமார் யாதவ் எங்கடா எல்லா காட்டுக்கும் போயிட்டு அவுட் ஆயிட்டு விட்டுட்டு இருக்கான்டா. இந்த சீசன் பார்க்க தானே போறீங்க. ஆர்ச்சர் என்ன பண்றான்னு பாப்போம், என்ன நடக்குது. ஓகே, இது வந்து கொஞ்சம் வரவே மாட்டான். உனக்கு பெரிய சர்ப்ரைஸ், அவன் வரவே மாட்டான் பாருங்க ப்ரோ. அதுக்கு நியூ ஐபிஎல் ரூல்ஸ் இருக்குல்ல, ரூல்ஸ் இருக்கு. இது பண்ணா இல்ல ஜேபிக்கு ஒரு இது இருக்கு. அவன் வந்தாலும் ஒண்ணும் போட மாட்டான். நான் சொல்றேன் 4 ஓவருக்கு 40 ரன் ஷோர். வேண்டாம் ஒரு விக்கெட். அவன் ஒரு ஓவர் ரேட்டட் ப்ரோ. அவன் ஆர்ச்சர். எனக்கும் ஆக்சுவலா நம்பிக்கை இல்ல ஆர்ச்சர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு 2 மேட்ச் ஒரு நல்ல ஸ்பெல் போடுவான், அவ்வளவுதான். டெத்லயும் ஸ்டார்டிங்ல பெரிய ஆள் மாதிரி தெரிஞ்சான். அதுக்கப்புறம் இப்பெல்லாம் ரீசன்ட்ல எல்லாம் ஒண்ணுமே. இங்கிலாந்துல ஒரு சூப்பர் ஓவர் போட்டாங்க, அதுல ஹீரோ ஆயிட்டான். அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அவன் ஒன்னும் ஆசஸ்ல ஆடி இருக்கான் ஒரு மேட்ச் 2019 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பெருசா ஒண்ணுமே பண்ணலாம். இருக்கிற ஆளும் தெரியல. 6 மாசம் இன்ஜூரினா 6 மாசம் வந்து போக மாட்டாங்களா விளையாடுவோம். இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆர்ச்சரை நம்பி இருக்க மாட்டாங்க. இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் போவாங்க. ஆர்ச்சர் அழகா மும்பைக்கே தள்ளி விட்டுருக்கலாம். லூசு மாதிரி வந்து பிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தீக்ஷனாவும் அசுரங்காவும் ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் அஸ்வினுக்கும் சஹலுக்கும். கரெக்ட். அது வர்ஸ்டானது. ஆமா, அவங்க நல்ல பை ப்ரோ. பிரைஸ் பாயிண்டும் ரொம்ப கம்மி. இன்னும் அவங்க ஒரு 7 to 8 போற கேண்டிடேட் தான். ஆனா 4-5லயே முடிச்சது ஒரு நல்ல டீல் தான். ஒரு பிரச்சனை இருக்கு தீக்ஷனாட்ட. அப்பப்ப கேட்ச விட்டுருவோம். அவனு வெளில உட்கார வச்சிருந்தோம். அஸ்ரங்கா ஒரு நல்ல பேட்ஸ்மேன் கூட. அவங்க கொஞ்சம் நல்லா ஆடுவாங்க. அதனால வந்துட்டு அது ஆக்சுவலா இந்த லங்கால எல்லாம் பேட்ஸ்மேனாவே மாறிட்டான். எல்பிஎல் லங்கா பிரீமியர் லீக்ல எல்லாம் பேட்ஸ்மேனாவே விளையாண்டுட்டு இருந்தான். ஆமா, மேட்ச் 1-down 2-downல இறங்கிட்டு இருந்தான். அதான் இப்ப நீ பாரு, உனக்கு வந்து பேட்டிங் டெப்தா தெரியக்குள்ள ஹெட்மேருக்கு ஓவரா கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கும் அது ஹெட்மேருக்கு சுத்தமா உடன்பாடே இல்ல. அது ஹெட்மேர் அவங்க ரிட்டைன் இல்ல, இவங்க அஸ்ரங்கா தான் எடுக்க போறாங்கன்னு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, அஸ்ரங்கா மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் தான் எடுக்க போறாங்கன்னு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஹெட்மேரை வந்து ரிலீஸ் பண்ணிருக்கலாம்ன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. யாருமே இல்லை. எல்லாருமே இந்த டீம் அப்படியே ரேட் பண்ணிடுறீங்களா அவுட் ஆஃப் 10க்கு? சோ ஃபார் இப்போ இருக்கிற டீம் வச்சு ரேட் பண்ணணும்னா 7.5 போலாம்.
நான் என்னோட தினேஷ். இதுல சொல்றேன். நானும் 7.5 கொடுக்குறேன் ப்ரோ. மகேஷ் 7 நீடா? 7 out of 10. கேக்குதா இல்லையா? கேக்குது கேக்குது. ஜேபி நீடா? ப்ரோ ஒரு நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணுங்க டீப்ஸா. ஸ்க்ரோல் பண்ணு. 5 ப்ரோ 5. 5 ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கே. எதனால? ஏன்னா players பெருசா இல்ல இன்னும் வாங்கல. Okay. உண்மையா சொன்னா போன டைமே உனங்க ஜாஸ் பட்லர், சந்தீப் சர்மா அவனோட வச்சுதான் ஆவேஷ் கான் ஒண்ணுமே கிடையாது. இத வந்து நான் ஆர்சிபியோட கொஞ்சம் கம்மியா ரேட் பண்ணுவேன். பட் பரவாயில்ல. நானும் ஆர்சிபி விட்டு கம்மியா தான் ரேட் பண்ணுவேன். 5 தான். ஏன்னா பட்லரை விட்டதே அவங்களுக்கு பெரிய மிஸ்டேக். இன்னொன்னு எனக்கு பட்லர் தான் ப்ரோ கொலசாமி. ராஜஸ்தானுக்கு பட்லர், அஸ்வின், சஹல் கிடையாது. பட்லர் அஸ்வின் தான் கொலசாமி உன்னோட. எத்தனை மேட்ச் பட்லர் ஒன் மேனா நின்னு காப்பாத்தி கொடுத்தாங்க. ஆமா கண்டிப்பா. ஆனா எனக்கு என்னன்னா இந்த டீம் நம்ம இப்போதைக்கு ரேட் பண்ணா 7.5. ஏன்னா இது இன்னும் பிளேயர்ஸே இன்கம்ப்ளீட்டா இருக்க மாதிரி இருக்கு. அதனால என்னால ரேட் பண்ண முடியல. சோ இப்போதைக்கு இதை வச்சு போனா 7.5. இதுக்கு மேல 7 கூட வச்சுக்கலாம். 7. ஓகே. அடுத்தது பஞ்சாப் வந்தாச்சு. பஞ்சாப் வந்து ராஜா, ஆக்ஷனோட ராஜா இவங்க தான். வேற லெவல்ல பை பண்ணிருக்காங்க எல்லாமே. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எல்லாமே சாட்டிஸ்பாக்சன் தான். காசை கரெக்டா யூஸ் பண்ணதுன்னா அது பஞ்சாப் தான் நான் சொல்லுவேன். பஞ்சாப் டெல்லிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சாப் தான் வேற லெவல்ல பண்ணாங்க. ப்ரோ ரீடைன் இதுமே சூப்பரா இருக்கு. கரெக்டா எது தேவையோ அதை ரீடைன் பண்ண மாதிரி இருக்கு. எனக்கு ஜிடிக்கு வருவோம் அடுத்து சொல்றேன். இதுல வந்து நீ சொல்றா மகேஷ், நீ சொல்றா ரிட்டென்ஷன். ஆக்சுவலா அவங்களோட ரீடைன்ல எனக்கு தெரிஞ்சு இவங்க பஞ்சாப் பண்ணது பயங்கர யூனிக்கா இருக்கு. கரெக்டா யார் தேவையோ அவங்கள ரீடைன் பண்ணிருக்காங்க. கரெக்டான பின் பாயிண்ட் பண்ணி சொல்லணும்னா இவங்க பண்ணதுதான் பெஸ்ட்னே சொல்லுவேன் ரீடைன் இதுல. இப்போ இவங்கள பாரு, ஒரு சைடுல ஸ்ரேயஸ் ஐயர் நிப்பான், அடுத்த சைடுல பாரு பிரப்சிமரன், நேகல் வதேரா, விஷ்ணு வினோத், சசாங்க் சிங், கிளென் மேக்ஸ்வெல். அப்படி ஸ்ரேயஸ் ஐயர் ஃபெயில் ஆனா ஒருத்தன் சென்சிபிளா ஆடணும்னா ஸ்டோனிஸ். அப்படி ஒரு 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 கரெக்டான பிளானு, கரெக்டா அதை வந்து ஆக்ஷன்ல எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அந்த பிளானை ஒரு சைடு ஒருத்தர் ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னா ஒரு சைடு ஒருத்தர் ஆல் அண்ட் அவுட் போய் அடிக்கிறதுக்கு. அதுலயும் கன்சிஸ்டன்டான பிளேயர்ஸ். நேகல் வதேராவும் ப்ரூவன் பிளேயர். விஷ்ணு வினோத்தும் மும்பைக்கு 95 lakhs எடுத்திருக்காங்க. மும்பைக்கு அவன் செம்மையா விளாண்டுருக்கான். சசாங்க் சிங் தான் போன சீசனோட பஞ்சாபோட ஹீரோவே அவன் தான். கிளென் மேக்ஸ்வெல் 5 crores எடுத்திருக்காங்க பாருங்க. யாரு? சசாங்க் வந்து ரீடைனுக்கு 5 crores. ஆமா, அது ஒரு பயங்கரமான ஸ்டீல். அதே மாதிரி கிளென் மேக்ஸ்வெலும் 4 crore பயங்கரமான ஸ்டீல் தான். மேபி அவன் வந்து அதான் ஃபார் பஞ்சாப் அதான் சொல்றேன். இப்போ ஆனா ஒஸ்டானா இதுல இருக்கலாம். பட் ஆனா அவனுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. மேபி அவனுக்கு பஞ்சாப்ன்றதுனால கிளிக்காகவும் வாய்ப்பு இருக்கு. பவுலர்ஸும் பாத்தீங்கன்னா சூப்பரா எடுத்துருக்காங்க. ஒரு டைப் ஆஃப் பவுலர்ஸ். ஹர்ஷதீப் சிங் வந்து நல்லா இனிஷியலா ஸ்விங் பண்றவன். வைசாக் விஜயகுமார் வந்து நல்ல லைன் அண்ட் லென்த் பெங்களூர்லயே நல்லா போட்டிருந்தான். யாஸ்தகரும் ஒரு மாடரேட்டான பவுலர் தான், நல்ல பவுலர் தான், டீசன்ட் பவுலர். ஆமா, யுஸ்வேந்தர் சஹாலும் வந்து நல்ல பயங்கரமான ஸ்ட்ரைக்கிங் ஸ்பின்னரு. ஸோ வந்து பஞ்சாப் வந்து வேற லெவல் டீம் எடுத்திருக்காங்க. அப்படியே உங்களோட இதுல சொல்லிடுங்க. நான் என்னோட சொல்லிட்டேன் ப்ரோ. எனக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு ப்ரோ. ரிட்டென்ஷன்ல அஷுடோஷ் எடுத்திருக்கலாம். அட்லீஸ்ட் ஆர்டிஎம் வச்சும் பண்ணும் அஷுடோஷ் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே, எனக்கு அது தெரியல. அவன் ஒரு சீசன் தானடா ஆனா, அதுக்குள்ள அவனை வந்து ஒரு சீசன் ஆனாலும் அவன்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட் அவன்லாம் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா அவனை விட நல்ல பிளேயர்ஸ் அவங்க வச்சிருக்காங்கடா. நேகல் வதேரா, விஷ்ணு வினோத், இவங்க எல்லாம் வந்து அவனை விடவே பெட்டரான பிளேயர். அவன் ஒரு சீசன் தான் ஆடிருக்கான். இவங்க எல்லாம் நிறைய டொமஸ்டிக்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு பிரிஸ்ட் ஸ்பின்னர் ஒன்னு இருந்தா நல்லா இருக்கும். அது எடுக்கணும். இன்னைக்கு இருக்காங்களா பிரிஸ்ட் ஸ்பின்னர்? இருக்காங்க எடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓ, சஹல் இருக்கானா? ஓகே. அருண், நீ சொல்ற. அருண் பஞ்சாப் பத்தி இல்லையா? அருண் தினேஷ் மியூட்ல இருக்கு. சாரி மியூட்ல இருக்கு. சொல்ல அருண், சொல்ல நீ பஞ்சாப் நேகல் வதேரா 4.2 crore சரியான ஸ்டீல்னு ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் 26க்கு ஆப்வியஸா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓவர் பிரைஸ் தான் கொஞ்சம். பிரப்சிமரன் சிங் சரியான அவங்க பயங்கரமான ரிட்டென்ஷன். அவங்க ரிட்டென்ஷன் பத்தி சசாங்க் சிங்கும் சரி,
பிரப் சிம்ரன்லாம் எக்ஸ்ப்ளோசிவான ஸ்டார்ட் தர பிளேயர் எனக்கு தெரிஞ்சு. சூப்பரா ஆடுறாப்ல தலைவர், ஒரு வேற மாதிரி ஆடுறாப்ல. விஷ்ணு வினோத் நல்ல பிளேயர், ஆப்வியஸா நல்ல பிளேயர், அவரெல்லாம் இது சொல்ல முடியாது. ஹர்ப்ரீத் பிராரு டீசென்டான ஆல்ரவுண்டர். கிளென் மேக்ஸ்வெல் பத்தி நான் இதை சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். என்னன்னா எல்லாரும் வந்து அவங்களுக்கு போகவே இல்லை கிளென் மேக்ஸ்வெல் நிறைய பேரு. ஆனா அவன் வந்து இன்ஃபார்ம்ல இருக்கிற, இன்கேஸ் இன்ஃபார்முக்கு வந்துட்டான்னா ஒரு ஒன் ஆஃப் தி டிஸ்ட்ரக்டிவான பிளேயரா இருப்பான் மேக்ஸ்வெல். இவங்க அது வந்து மேபி போன ஒரு சீசன் அவனுக்கான சீசனா இல்லாம நினைச்சிட்டு அவன்லாம் ஸ்கேம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். இல்ல இல்ல இருங்க சொல்றேன் இருங்க. அதிக பிரைஸ் போனா ஸ்கேம் பண்ணுவான், கம்மி பிரைஸ் போனா கொஞ்சம் விளையாடுவான். அதுதான் அவனோட இல்லடா. எத்தனையோ சீசன் மேக்ஸ்வெல் பயங்கரமான பெர்ஃபார்ம் பண்ண சீசன்லாம் இருக்கு. ஆக்சுவலா நீ பார்த்தா அவனுக்கு அந்த எபிலிட்டி இல்லன்னு நான் சொல்ல வரல, எபிலிட்டி இல்லன்னு சொல்ல வரல. ஆனா ஒரு சீசன் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலங்கிறதுக்காக ஒரு சீசன் மேக்ஸ்வெல் அடிக்க மாட்டான். இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டு வந்து பேசு, அவன் இது மாதிரி ஒன்னு பண்ணிருக்கான்டா அப்படின்னு சொல்லி. 2014 bro, 2014 மேக்ஸிமம் மில்லர் ப்ரோ ரீசன்ட்டா சொல்றாங்க. போகலாம், போன ஜென்மத்துக்குலாம் போகலாம். இன்னும் மேக்ஸ்வெல் வந்து நான் வந்து மேக்ஸ்வெல் ஆஸ்திரேலியாக்கு மட்டும் தான் அடிப்பான், நீ முட்டு கூட உட்கார்ந்துகிட்டு. நான் வந்து மேக்ஸ்வெல் வந்து இப்போ சொல்றேன் 4 சரியான ஸ்டீல். ஏன்னு சொல்றேன், இல்ல இல்ல ஆக்சுவலா வர்த் ஒரு நானும் ஒரு 4.2 crore சரியான ஸ்டீல் நான் ஃபீல் பண்றேன். என்னன்னா இன்கேஸ் இன்ஃபார்ம்ல இருக்கிற மேக்ஸ்வெல்லா இருந்தாருன்னா கண்டிப்பா சொல்றேன் ஒரு மேட்ச் டர்னரா இருக்கும். அது எப்படியாப்பட்ட ஒரு மேட்சா இருந்தாலும் சரி, ஒரு மேட்ச் டர்னிங் பெர்ஃபார்மன்ஸ் தர முடியும். ப்ரோ ரீசெண்டா கூட ஆப்கானிஸ்தான் மேட்ச் ஞாபகம் இல்லையா? அது மாதிரி ஏதாவது ஒரு அவெல்லாம் அந்த பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால அந்த 4.2ன்றது ஒர்த் மாதிரி தான் தோணுது ப்ரோ எனக்கு. அந்த ஒரு மேட்ச் அப்படியே எங்க இருந்து வேணாலும் அவன் வந்து சரியான எபிலிட்டி இருக்கு. ஆனா அது வந்து ஆஸ்திரேலியால ஜெர்சில போட்டா மட்டும் தான் அது நடக்கும். அதையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இல்ல ப்ரோ பஞ்சாப்காக அவன் ஓரளவுக்கு விளையாண்டுருக்கான் ப்ரோ. மேக்ஸ்வெலுக்கு வந்து பஞ்சாபோட கண்டிஷன்ஸ்க்கு சூப்பரா ஆடுற ஒரு பிளேயரு. எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் ஹோம் கிரவுண்டுங்கிறதுனால பயங்கரமான ஒரு நான் இது பர்சனலா சொல்றேன். மேபி ஐபிஎல் வந்தப்ப நம்ம இதை பார்ப்போம். நான் கிளென் மேக்ஸ்வெலுக்கு பயங்கரமா ரூட் பண்றேன். ஒரு பயங்கரமான ஒரு மேக்ஸ்வெல் நம்ம இந்த சீசன்ல பார்ப்போம்னு இது என்னோட பர்சனல் ஒரு ஒப்பீனியன். இதை நான் சொல்றேன். மேபி இது இப்ப அது எனக்கு பேக் ஃபயர் ஆனா நான் கண்டிப்பா அதை நான் இது ஏத்துக்கிறேன். ஆனா எனக்கு ஃபீல் ஆகுது மேக்ஸ்வெல் வந்து ஒரு வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். பர்சனல் ஒப்பீனியன் தர மாதிரி இல்லையே, ஜேபி சேலஞ்ச் பண்ற மாதிரில இருக்கு. இல்ல 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 அப்படியே வச்சுக்கோங்களேன். வந்து ஓகே அப்படியே கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இது என்னோட ஒரு ஒப்பீனியன். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா மேக்ஸ்வெல் இந்த வாட்டி ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ், ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தருவாருன்னு நான் ஃபீல் பண்றேன். அதே மாதிரி ஸ்டாயினிஸும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆல் இன் ஆல் சூப்பரான ஒரு பிளேயர். பவுலிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும், பேட்டிங் எல்லாத்துலயுமே நல்ல ஒரு பிளேயரு. ஆனா பிரவீன் சொல்றதுல நான் ஒண்ணு மட்டும் அக்செப்ட் பண்ணிப்பேன். என்னன்னா இவங்கெல்லாம் ஆஸ்திரேலியான்னு வர்றப்போ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருக்கு. பட் ஐபிஎல் வர்றப்போ கொஞ்சம் கன்சிடரபிளி கொஞ்சம் அந்த அளவுக்கு எஃபர்ட் போடாத மாதிரி ஃபீல் ஆகுது. பட் சொல்ல முடியாது, நம்ம பாப்போம், நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா நான் மேக்ஸ்வெலுக்கு பயங்கரமா ரூட் பண்றேன். நான் மேக்ஸ்வெல்ல கழுவி ஊத்துறது வந்து சும்மா நான் இப்ப வச்சுட்டு நான் பேசல. அவனோட ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க, ப்ரீவியஸ் ரெக்கார்டை எடுத்து பாருங்க. அவன் ஏதாச்சும் பண்ணிருக்கானா எடுத்துட்டு வந்து ஸ்டாட்ஸோட பேசுங்க. அவன் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா ஜெர்சில சரியான பிளேயர். நான் அதை வந்து நான் ஒத்துக்காம இல்ல. பட் ஐபிஎல்ல அவன் ஒரு ஓவர் ரேட்டட் பிளேயர், அவ்வளவுதான். என்னால அப்படி சொல்ல முடியல. ஏன்னா அவங்கள மேக்ஸ்வெல் நம்ம பேட்டிங்ன்ற பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் பார்க்காம ஒரு நல்ல பவுலரும் ஆக்சுவலா ஐபிஎல்ல சொல்றேன். சில சமயத்துல வந்து விக்கெட்ஸ் எடுக்கிற ஒரு பிளேயர் தான். ஆக்சுவலா வந்து மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டு போயிடுவான் டக்குன்னு இப்படின்றதுக்குள்ள. இன்னொன்னு ஃபீல்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பயங்கரமான ஃபீல்டர் ஆக்சுவலா மேக்ஸ்வெல். ஸோ அதாவது ஏதோ ஒரு வகையில கேமுக்குள்ள அந்த டீமை வச்சிருப்பாருன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் அதை பாக்குறேன். இந்த கரண்ட் சீசன், இந்த போன சீசனை மட்டும் நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் பேடா தான் போக முடியிருக்காப்ல பேட்டிங் இந்த சென்ஸ்ல பாத்தீங்கன்னா. ஆனா எனக்கு பர்சனலா இது ஒரு ஒப்பீனியன் என்னன்னா, நான் பிரவீன் கிட்டே சொல்றேன், என்னன்னா இந்த சீசன்ல வேற லெவல்ல ஒரு இன்னிங்ஸ் நம்ம பார்ப்போம்னு நான் நினைக்கிறேன். வேற ஒரு மேட்ச்ல பார்ப்போம்னு நான் ஃபீல் பண்றேன். சரி ஓகே, அதை பாத்துறோம். அடுத்தது பவுலர்ஸ்க்கு வா. பவுலர்ஸ்க்கு யஷ் தக்கூர் சூப்பரான நல்ல டீசென்டான பவுலர், சூப்பரான பவுலர் தான் நான் ஃபீல் பண்றேன். வைஷாக்கும் சூப்பரான பவுலர், எதுவுமே சொல்ல முடியாது. 1.8 crore ஸ்டீல் எனக்கு என்னமோ நல்ல ஒரு பைன்னு ஃபீல் ஆகுது. ஹர்ஷ்தீப் சிங் ஆனா எனக்கு என்னன்னா ஹர்ஷ்தீப் சிங் வந்து 18 crore நல்ல ஸ்டீல் தான். பாப்போம் இவங்க
எப்படி இங்க இந்த சீசன்ல பெர்ஃபார்ம் பண்றதுன்னு என்னால சொல்ல முடியல. ஏன்னா ஐபிஎல்ல ஒரு சில நேரம் செம்ம அடியும் வாங்கியிருக்காப்புல தலைவர். நல்ல பால் ஓப்பனிங்ல போடுறப்போ ஐ மீன் இனிஷியல் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ஸ்விங் இருக்கிறப்போ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. சில சமயத்துல டெத் ஓவர்ஸ்ல நல்லா போடுற மாதிரி அடியும் பயங்கரமா வாங்கியிருக்காருன்னு நான் ஃபீல் பண்றேன் நிறைய டைம். சரி ஓகே பாப்போம் எப்படின்னு பாப்போம். சகல் நல்ல பை கொஞ்சம் ஓவர் கொஞ்சம் 18 crore கொஞ்சம் அதிகமா போன மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கும் சஹல் ஓவர் பிரைஸ் மாதிரி இருக்கு. 14-15 வரைக்கும் ஓகே, ஆனா 18 கொஞ்சம் அதிகமா போன மாதிரி இருக்கு எனக்கு. சரி ஓகே தினேஷ் நீ சொல்றா அப்படியே எல்லா பிளேயர்ஸ்க்குமே. அதான் ப்ரோ ஆக்சுவலா இது நல்ல டீம் ப்ரோ. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து இந்த டீம் வச்சு கேப்டன் பண்ணுவோம். ஸ்ரேயாஸ் ஐயர் கீழே இப்ப கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், நீங்க பாத்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் பஞ்சாப்ல he can bowl, he can bat, ரெண்டுமே அவனால பண்ண முடியும். ஒரு ஸ்பின்னரா அவனால ஒரு 2 ஓவர் சாலிடா போட முடியும். ஆமா சாலிடா போடுவோம். 4 crores வந்து பஞ்சாப்ல திருப்பி ஹோம் கமிங் மாதிரி சூப்பரா இப்ப பஞ்சாப்க்கு திருப்பி வரான் அப்படின்னும் போது அது ஒரு நல்லது. இப்ப ஹர்ப்ரீத் பிரார்லாமும் இப்ப எவ்வளவு 1.8 crores 1.5 crores. இவனும் சஹாலும் இப்ப ஸ்பின்னிங் இவனுங்கதான் மெயின் ஸ்பின்னரா போடுவானுங்க கண்டிப்பா மேட்ச்ல எல்லா மேட்சும். சோ அது ஒரு நல்ல பயங்கரமான டீம் தான் அது. ஆமா அதுவும் ஒரு நல்ல பட்ஜெட்ல. ஓகேல ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு எனக்கு பர்சனலா என்ன ஃபீல் ஆகுதுன்னா பஞ்சாப் போன சீசன்ல ஒரு மாதிரி ஒரு ஸ்டார் பிளேயரே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இந்த இவங்களாம் தான் கொஞ்சம் நியூ கம்பர்ஸ் தான் கொஞ்சம் அடிச்சு கொஞ்சம் டீமை காமிச்சாங்க. பட் இந்த வாட்டி கொஞ்சம் இந்த மேக்ஸ்வெல் ஸ்டாய்னிஸ் இன்க்ளூட் பண்ணதுனால அதுவும் ஒரு ஸ்ட்ராங் டீம் மாதிரி தெரியுது. ஒரு பேப்பர்லயாவது மேக்ஸ்வெல் ஸ்டாய்னிஸ் ஷகல்லாம் இருக்கிறதுனால இப்ப பேப்பர்ல ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுது. போன சீசன் பேப்பர் ஒரு மாதிரி டம்மியா இருந்தாங்க டீம் பார்க்கும்போது. அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி கொஞ்சம் ஓகே. மொபைல் டேட்டா காலி. சரி நான் கிளம்புறேன் அப்படியே. ஓகே ஓகே சரிடா ஓகேடா பாப்போம். பாப்போம் பை பை. இன்னொன்னு சொல்லிட்டு போறேன். டிசி தான் கப்பு சொல்லிட்டு போறேன். என்ன கன்னியா